உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேற உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டில எல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சாமிஜி, உங்கள் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜயோகங்கள் என்னென்ன? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, உலகத்தில் மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள்லாம் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். காரணம் என்னவென்றால் மகர ராசிக்காரர்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். உங்களெலாம் ஒரு 10-15 வருஷமாக பார்க்குறேன். என் வாழ்க்கையில் நீங்கள்லாம் எப்படிலாம் கஷ்டப்பட்டீங்க, இந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையை எப்படிலாம் ரொம்ப எவ்வளோ டஃப் கொடுத்தாரு, இதெல்லாம் எனக்கு பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? 7ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். பிருந்தா, எங்கேயாவது ஒரு இடத்துல குரு பகவான் வர்றதுங்கிறது வேற விஷயம். அந்த இடம் 7ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குரு வர்றது தான் ஸ்பெஷல். மற்றதெல்லாம் விடுங்க சார், காசு பணம் அதெல்லாம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போகும். லவ், அந்த லவ்ங்கிற இடத்துக்கு வந்திருக்காரு குரு. மனுஷன் அட் த மேக்ஸ் ஒரு மனுஷன் என்ன வாழ போகிறான் சொல்லுங்கள்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோபடி இன் திஸ் வேர்ல்டு. யாருமே இன்னொருத்தரை எதுக்காக விரும்புகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பணத்துக்காகவா? பணமோ பொருளோ அதிகாரமோ ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு பிரியத்தை உண்டு பண்ணவே பண்ணாது. ஆனால் பிரியத்தை எது உண்டு பண்ணுன்னா, எனக்காக காத்திருப்பா, என் ஒய்ஃப் கூட தான் சாப்பிட போகிறேன், நாங்கள் 2 பேரும் ஜாலியாக வெளியே போவோம். இந்த சின்ன சின்ன அன்பு தான் மனிதர்களை. அப்போது 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறந்து போன விஷயங்கள்லாம் இனிமேல் திரும்ப நினைவு வரும். இந்த இடம் தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எங்கிட்ட காதல் சொன்ன இடம். அடடா, திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்தா எல்லா கோட்டையை அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து விளையாட போகிறீங்க, நீங்கள் திரும்ப லவ் பண்ண போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க மகர ராசிக்காரர்கள், 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், காதல் பிறந்திருக்கிறது. அதான் எப்போ காதல் பிறந்திருக்கிறது, காதல் பிறந்து விட்டது. இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நான் கல்யாணம் ஆக போகுது. அப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு லவ் ரெஃப்ரெஷ் பட்டன் ஒரு தடவை மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுருவார். யூ டோன்ட் வரி. குரு பகவான் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, கணவரை பிரித்து வச்சுருக்காரு. என் கணவர் எங்கே சார்? நைட்டு தான் சார் பார்க்குறேன். அவருக்கு நைட்டுனா எனக்கு டே, எனக்கு நைட்டுனா அவருக்கு டே. அப்போ அமரன் படம் மாதிரி நைட்டெல்லாம் அழகாக வீடியோ கால் பண்ணிட்டே தூங்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது சார். அப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது சமீபத்தில் ஒரு மகர ராசிக்காரங்க தான் சொன்னேன். அப்படின்னா உங்கள் கணவருக்கு நைட்டுனா உங்களுக்கு பகல், நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க. நாங்கள் பிரிஞ்சோன்னு நினைக்கல சார், அமரன் படம் மாதிரி வீடியோ கால் பண்ணிகிட்டே தூங்குவோம் சார். சூப்பரா, முரட்டுத்தனமாக லவ் பண்ணுறீங்க. இப்போ 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது உச்சம் பெற்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11 பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் நிறைய மிஸ் பண்ணேன். நான் சேவிங்ஸ் பண்ணவே இல்லை, நான் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். என் தப்பு தான், எல்லாம் என் தப்பு தான். எப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றம் தொடங்குகிறது. இப்போலேருந்து நீங்கள் முன்னேற போகிறீங்க. மகர ராசிக்காரர்கள் இனிமேல் சேவிங்ஸ் பண்ணுவீங்க. அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். திருமண யோகம், அதே மாதிரி வெளிநாட்டு யோகம், இதெல்லாம் தாண்டி சகோதர பாவத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் சிரிச்சுட்டே இருக்க போறீங்க. இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். மகர ராசிக்காரர்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குதா? 200% சொத்துக்கும் இந்த வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு பெரிய பெரிய வேலையெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், சேவிங்ஸ் நல்லா பண்ணுவோம், மீதி நேரம்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஜாலியாக இன்னும் சுற்றுலா போவோம். வேறு எதுவும் நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ அதனால் நோ மோர் நத்திங் பிளெஸ்ஸிங். ஒரே ஒரு பிளெஸ்ஸிங் தான், ஃபேமிலியில் எதெல்லாம் டிஸ்டன்ஸாக இருந்ததோ அதெல்லாம் சேர்த்து வச்சு ஃபேமிலியை சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் கடல் கடந்த தொழில் பண்ணுறது, கடல் கடந்து போய் வேலை பார்க்குறது, இப்போ குழந்தைகளுடைய படிப்பை மேற்கொள்ளுது, அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். 200%. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வர்றதே ஃபாரின் கூட்டு போகிறதுக்கு தான். அப்போது பெரும்பாலும் சந்திரனுடைய இடம் என்பதால் குளிர் பிரதேசங்கள் போவது சிறப்பு. மகர ராசிக்காரர்கள் வெளிநாடுகளுக்கு போவீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அது முக்கியமாக அமெரிக்கா மாதிரியான, கனடா மாதிரியான கண்ட்ரிஸ் போவீங்க, ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. கண்டிப்பாக இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 100க்கு இவர்களுக்கு 100 மார்க். நல்லா இருக்கு. மகர ராசி பெண்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு உண்டு. நிறைய மகர ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா ஜோதிடம் பார்க்குறதே விட்டுட்டீங்க. காரணம் என்ன?
7 நாட்டு சனியில் சனி பகவான் உங்கள் ராசியாதிபன் தான் உங்களை வச்சு செஞ்சார். பெண்களுக்கு ஆண்களுக்கு கஷ்டம் அதிகமாக, பெண்களுக்கு கஷ்டம் அதிகமாக அப்படின்னா ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய கஷ்டப்பட்டீங்க. நிதர்சனமான உண்மை. ஆண்கள் பெருசாக குடும்பத்தை பற்றி கவலைப்படலம்மா. பணம் ஒன்று தான் பிரச்சனையாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஆஃபீஸில் பிரச்சனை. எங்களுக்கு அப்படியாம்மா, புருஷனால் பிரச்சனை அனுபவித்தோம். புருஷனோட லைஃப்பில் இன்னொரு பொண்ணுனோட தலையீடு அப்படின்றது இருந்துச்சு. மாமியாரனோட பிரச்சனை அனுபவித்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாத்தனாரனோட பிரச்சனையை அனுபவித்தோம். தனியாக தாம்மா இருக்கும். தனியாக இருந்தாலும் அதுங்கெல்லாம் எங்களை விட்டு வைக்க மாட்டேங்குதுங்க, எங்களை வாழ விட மாட்டேங்குதுங்க. அதுக்கு மேலே எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு எல்லாருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆவாதங்க போயிட்டோம். இவங்கெல்லாம் ஆவாத போனால் கூட பரவாயில்லம்மா, கணவனுக்கு எங்களை ஆவாத போனால் கூட பரவாயில்ல, எங்கள் குழந்தைங்க நாங்கள் பெற்ற பிள்ளைங்க அதுங்க தாம்மா எங்களை வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் எதிர்த்து நான் என் பிள்ளைக்காக, என் பொண்ணுக்காக, என் மாமியார் எழுத்தேன், என் நாத்தனார் எழுத்தேன், அவங்க ஒத்த வார்த்தை என் பிள்ளைய குறை சொன்னாங்க அப்படின்றத நான் அவங்கள துச்சமாக தூக்கி எறிஞ்சேன். இன்றைக்கி என் பிள்ளை என்னை தூக்கி எறிஞ்சிருச்சுமா. என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில. என் பிள்ளையினால் நான் நொந்தது தாம்மா நான் வந்து ஜாஸ்தி. நிறைய மகர ராசி பெண்கள் சொல்கிறது உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைங்க மட்டும் இல்லைம்மா, பொதுவாகவே இது கலிகாலத்தில் ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா யுதிஷ்டர் சொல்லியிருப்பார். ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் கிட்ட ஒருத்தவங்க கேட்பாங்க, ஒரு 5 கிணறுலேருந்து ஒரு தண்ணி எடுத்து, அதாவது ஒரு பெரிய கிணறுலேருந்து தண்ணி எடுத்து 5 குட்டி குட்டி கிணறை நிரப்ப முடியும். அதே மாதிரி 5 குட்டி குட்டி கிணறுலேருந்து திருப்பி அந்த பெரிய கிணறை நிரப்ப முடியுமா அப்படின்னு கேட்கும்போது பெரிய கிணறை நிரப்புவாங்க. அந்த கிணறு நிரம்பவே நிரம்பாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வந்து யுதிஷ்டர்கிட்ட அர்ஜுனன் சொல்லுவான். இப்படி வந்து பார்த்திங்கன்னா என்ன கலிபுருஷன் கேட்பார். இந்த மாதிரி நிறைய எக்ஸாமினேஷன் வைப்பார், பதில் சொல்லு அப்படின்னு. அப்போ கேட்கும்போது யுதிஷ்டர்கிட்ட வந்து இப்படி கேட்டாங்க, அது நிரப்பவே இல்லையே, அதே தண்ணி தானே, ஏன் நிரம்பலை அப்படின்னு கேட்பாரு. அப்போ யுதிஷ்டர் சொல்லுவார், அந்த கேள்வியை கேட்டவன் கலிபுருஷன். நடந்தது கலிபுருஷன் உனக்கு வச்ச பரீட்சை. என்னென்னா கலியுகத்தில் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதாவது அப்பா அம்மா எல்லாரும் பிள்ளைங்களுக்காக வாழ்வாங்க, ஆனால் பிள்ளைங்க யாருமே அப்பா அம்மாக்காக வாழ மாட்டாங்க. இதுதான் கலியுகத்தில் நடக்கும் அப்படின்னு அப்பயே சொல்லியிருப்பார். அப்போ உங்கள் பிள்ளைங்க மட்டும்தான் உங்களை கஷ்டப்படுத்துதுங்கன்னு நினைக்கிறீங்களா? உலகத்தில் இருக்க எல்லா பிள்ளைங்களும் அப்படி தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பா அம்மாவாக இருக்கிறத விட நல்ல தோழிகளாகவும் தோழனாகவும் இருக்கணும். முக்கியமாக தோழிகளாக இருங்க. அப்பாங்கெல்லாம் பெருசாக வந்து கவலைப்பட்டதில்லை, நீ எப்படி வேணா போ, எனக்கு ஒரு அளவுக்கு மேலே சொல்லி பார்ப்பேன், அதுக்கு மேலே பட்டு திருந்துட்டோம், நீ என்னத்துக்கு வருத்தப்படுற அப்படின்னு சொல்கிற அப்பா தான் 199%. அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த குழந்தை எப்படியாவது கரையேற்றணும் அப்படின்னு ஒவ்வொரு அம்மாவும் செய்யக்கூடிய தியாகங்கள், படக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் கஷ்டப்பட்டது எதுவுமே வீண் போகாது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல குடும்பத்தில் பிள்ளைங்க அப்படியே தடமாறி போனாலும் கடைசி நல்ல வழி சேர்ந்துருவாங்க. தைரியமாக இருங்க. இப்போ வந்து பாருங்கள், பொண்ணு வந்து லவ் பண்ணின்னு தெரியுதுங்க, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமான்னு தெரில, கல்யாணம் பண்ணின்னு போயிடுச்சு, வாழுமான்னு தெரில, அப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. காரணம் என்ன, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன்னா இல்லை, ஆசிட்டு சொல்லிடுறேன்னா அதுவும் இல்லைம்மா. குரு வந்து 7ஆம் பாவத்தில் வந்து அமர்ந்திருக்கான். குரு கலத்திர குருவாக இருக்கார். அப்போ உங்களுக்கே நீங்களே வந்து பாருங்கள், அந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவித்தோம், நாங்கள் வந்து ரொம்ப உருகி லவ் பண்ணோம், மொத்தமாக எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம் ஒரு நல்ல வரன் அப்படின்றது வரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பரான வரன் வரும். நாங்கள் குடும்ப தலைவிங்கம்மா, எங்கள் பிள்ளைங்கள தான் யோசிக்கிறோம், ஆல்ரெடி 2 குழந்தை இருக்குது, அது லவ் பண்ணி ஓடியே போச்சு, திரும்பி வந்துருச்சுமா, என்ன பண்ணுறதுனே தெரியல. 2வது திருமணம் சூப்பராக நடக்கும். இது வரைக்கும் அது வந்து தடமாறி போச்சுமா, அது திரும்பி வருமானு தெரியல, வந்துருமா, திரும்பி சாலிடாக வந்துடும், திருப்பி ஒரு வாழ்க்கை அமையுமா, நல்ல உத்தமமான பையனாக கிடைக்கும், கவலையப்படாதீங்க. ஆக பிள்ளைங்க சார்ந்து உங்களுக்கு திருமணம் சார்ந்து கவலை இருக்கா மாறும். பிள்ளைங்களோட படிப்பு சார்ந்து கவலை, பிள்ளைங்க நல்ல வழியில் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுவாங்களா, பிள்ளைங்க நல்ல வழியில் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிப்பாங்களா, செட்டில் ஆகிடுவாங்களா, இந்த மாதிரி கவலைகள் இருக்குது அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க, அழகாக செட்டில் ஆகிடுவாங்க. மகரத்துக்கு சந்தோஷம் வரணுன்ற விதி இருக்குது. அப்போ மகரம் புருஷனை பற்றி பெருசாக கவலைப்படலைனாலும் பிள்ளைங்களை பற்றி இவ்வளோ கவலைப்படுறீங்க அப்படின்னா அதில் ஒரு சந்தோஷம் அப்படின்றது சாலிடாக நடக்கும். ஸோ கவலைப்படாதீங்க, இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சரிம்மா, இப்போ சனியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகாய சனியாக இருக்கான். எல்லா விதத்துலையும் நீங்கள் எந்தெந்த விதத்துலாம் கஷ்டப்படுறீங்களோ அத்துணை விதத்துலையும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் சனி இருக்காம்மா. ஏம்மா கவலைப்படுறீங்க? ஆக குடும்ப தலைவிங்களா, ஹோம் மேக்கர்ஸா, ஹவுஸ் ஒய்ஃபா, குடும்பத்தை பற்றி கவலையை விட்டுட்டு உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்கம்மா. சிவ வழிபாடு பண்ணுங்க. கடவுள் வழிபாடு அப்படின்றது முக்கியமாக சிவ வழிபாடு உங்களுக்கு அதீத நிம்மதியை தரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைம்மா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம், ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறோம், ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறோம், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஓனர், எங்களுக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னா 2ஆம் பாவம் தனஸ்தானத்தில் ராகு இருக்காம்மா. அப்புறம் என்ன,
வெளிநாட்டிலேருந்து கிளையண்ட்ஸ், வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம். நான் இந்தியாவில் தாங்க பிஸ்னஸ் பண்ணுறேன், ரொம்ப சிம்பிள். வெளிநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி பண்ணுறதுக்கான பிராப்தம், அங்கே ஒரு ஃப்ரான்சைஸ் ஆரம்பிக்கிறதுக்கான பிராப்தம், வெளிநாட்டில் வேலை செய்யம்மா, அங்கேயும் நீங்கள் பிஆர் வாங்குறதுக்கான பிராப்தம். அதுக்கும் மேலே குரு காலத்தை குருவாக இருக்கம்மா. நாங்கள் கல்யாணம் ஆகிடுச்சிங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் ஆகிடுச்சி, கணவரோட அன்பாக இருக்கீங்களா? கணவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரிசனம் அப்படின்றது கிடைக்குதா? கணவரோட முழு பாசம் உங்களுக்கு கிடைக்குதா? இல்லைம்மா, அதில் ஒரு பெரிய குறை இருக்க தானே செய்யுது. வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் எவ்வளவோ சாதிச்சிட்டம்மா, குடும்பத்தில் பெருசாக நிம்மதி இல்லைம்மா. இந்த காலகட்டம் குடும்பத்துலேயும் கொஞ்சம் நிம்மதி அப்படின்றது கிடைக்கும். என்னம்மா என் கணவர் என்னை தங்க தாம்பாளத்தில் தாங்குவாரா? அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்கம்மா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொமான்டிக் மூவிஸ் பார்த்துக்கலாம், நாடகங்கள் பார்த்துக்கலாம், அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ரியல் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரியல் லைஃப்பில் உங்கள் மேலே ஒரு கருணை, ஒரு அனுசரணையான சில வார்த்தைகள், ஒரு சில அன்பான பேச்சுக்கள், புரிதல்கள் அப்படின்றது இருக்கும்மா. இது ஒரு பெரிய ப்ளஸ். இதுவே உங்களுக்கு போதும்மா, 100 பூஸ்ட் குடித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸும்மா. அதுக்கும் மேலே படிக்கிற குழந்தைகள், நீங்கள் இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கலாம், இல்லை ஸ்கூல் படிக்கலாம். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாருமா, சாலிடாக முயற்சி பண்ணுவீங்க, சக்ஸஸ் அப்படின்றத அடைவீங்க. வெளிநாடு போய் படிக்கணும்னு பிளான் பண்ணுறேன், தாராளமாக போகலாம். நான் வந்து அக்கல்ட்டு சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், ரிசர்ச் படிக்கணும்னு நினைக்கிறேன், ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், சூப்பராக படிக்கலாம். வெளிநாடு போய் ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், தாராளமாக படிக்கலாம். எனக்கு கேத்து 8ல் இருக்கா, புரியுதுங்களா? அக்கல்ட்டு சயின்ஸு, ரசாயனம் சார்ந்த படிப்பு, ரிசர்ச் ஓரியன்ட், இதெல்லாமே கேத்துனோட தொடர்பு. இதெல்லாமே வந்து படிக்கிறதுக்கான பிராப்தமும் உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டில் போயிட்டு இதை பழகிறதுக்கான, இதை ப்ரொஃபஷனாக எடுத்து செய்யறதுக்கான பிராப்தமும் உண்டு. ஆன் தி ஹோல் மகரத்துக்கு எப்படி இருக்குது? மகரம் மேன்மையை நோக்கி. மகர ராசி பெண்கள் நிறைய நல்லது நடக்க காத்திருக்குமா. கரெக்டாக புத்திசாலித்தனமாக நீங்கள் பயன்படுத்திக்கினீங்க அப்படின்னா நல்லது மட்டுமே நடக்குமா. வாழ்த்துக்கள். ஒரு மகிழ்ச்சியான நேரத்திற்குள் நுழைகிறீர்கள் மகர ராசி அன்பர்களே. மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து நம்மளை பார்க்க போறார். சார், மகர ராசியுடைய தன்மை என்ன சார்? கடினமாக உழைக்கக்கூடிய மனிதர்கள் மகர ராசிக்காரங்க. உழைப்புக்கு தயக்கமே கிடையாது. ஒரு கும்பராசி இருக்கிறது, ஒரு மகர ராசி இருக்கிறது, இரண்டுமே சனி பகவானுடைய ராசிகள் தான். ஆனால் மகர ராசிக்கு மட்டும் இறைவன் எப்படி ஒரு பேரை கொடுத்தாருன்னா, நான் கடினமாக உழைப்பேன், நான் சின்சியர் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்தார். அப்படி வேலை செய்ய வைக்கிறார். குடும்ப உறவுகளை அவங்க மேலே ஒரு கன்சர்ன் இருக்கும். ஆனால் அப்பாவோடு கருத்து மாறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் மகர ராசி. சிலருக்கு சரியான தந்தை வாய்ப்பதில்லை, இல்லை தந்தை இளவயதில் மரணமடைந்து விடுகிறார், இல்லை தந்தையினாலே குடும்பத்திற்கு ஒரு லாபம் இல்லை. இப்படிலாம் மகர ராசிக்கு இருக்கு விதி. அப்படி தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையில உறவு நல்லா இருந்தால் அப்பாவை பறிச்சுக்கிட்டு போயிடுது, இல்லை 2 பேரையும் பிரித்து விட்டு ஒருத்தர் வெளிநாட்டுக்கு கொண்டு போயிடுது, வெளியூருக்கு கொண்டு போயிடுது. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இப்பொழுது எப்படி ஒரு சூழ்நிலைன்னா, திருமண தடை இருக்குங்க. திருமண தடை நிவர்த்தி பண்ணவே முடியலை. கருத்துக்கள் வளர்ந்து போச்சு. அந்த கருத்துக்கள் வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து பார்த்தால் நம்ம இந்திய திருநாட்டில் பிரம்மச்சாரிகள் தான் அதிகம் இருப்பாங்களோன்னு தோணுது. பொம்பளை பிள்ளைகளை வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் சொல்கிறாங்க, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? கை நிறைய நான் காசு சம்பாதிச்சுட்டு மாமியாருக்கு அடிமையாக இருக்கணுமா, வீட்டுக்காரனுக்கு அடிமையாக இருக்கணுமா, தேவையா எனக்கு அது அப்படிங்கிறாங்க. திருமண வயது வந்த பையங்க பல பேர் சொல்கிறாங்க, என்ன இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும் அப்படிங்கிறாங்க. டைவர்ஸ் பண்ணிடுறாங்க கேர்ள்ஸ் எல்லாம். இப்போது நாங்கள்லாம் திருமண வாழ்க்கையை விரும்பலைன்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஜோதிடத்துக்கு வரக்கூடியவங்களே சொல்கிறாங்க. இந்த மாற்றம் நல்ல மாற்றம் இல்லை தான், ஆனால் காலச்சூழல் அப்படி இருக்குது. அதுக்கு நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட நேரத்தில் திருமண தடை எங்கெங்கே இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு திருமண தடை எப்படி இருக்கோ அது இப்போ நிவர்த்தி ஆகுது. மன்னவன் பொன்னவன் என்று அழைக்கப்படக்கூடியவன் குரு பகவான். அந்த குரு பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறார் அப்படின்னா, நல்ல இனிப்பான செய்தியை, மங்களமான செய்தியை, திருமண செய்தியை மகர ராசிக்காரங்க குடும்பத்தில் கொண்டு வந்து கொடுத்துருவாரு. மகர ராசிக்காரங்களுக்கு திருமணமாகவும், மகர ராசி குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு திருமணமாகவும், கல்யாணம், காதுகுத்து, வளகாப்பு, சீமந்தம், உபநயனம், சஷ்டியபுத்த பூர்த்தி, சதாபிஷேகம், என்னென்ன நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க போது பாருங்க. நிறைய சுப விஷயங்களில் இப்போ நீங்கள் பங்கெடுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். இப்போ நீங்கள் ஃபினான்ஸை பற்றி பெருசாகவே நினைக்க மாட்டீங்க, நல்ல சுப விஷயங்களை நினைப்பீங்க. அதே போல நல்ல அன்பை விரும்புவீர்கள்.
பிறருக்கு உதவி செய்ய நினைப்பீங்க, குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க, அதாவது உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. இதுதான் உங்களுக்கு இந்த நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும். பணம்ங்கிற எண்ணம் இப்ப பெருசா இருக்காது. ஆனால் இறைவன் காட்ட போகிற கருணை என்ன தெரியுமா? நீங்கள் கேட்காமலேயே பணத்தை இப்பொழுது கொடுப்பார். அதுதான் விஷயம். நீங்க எதிர்பார்க்கிற நேரத்தில் கூட பண வரவு வராமல் இருந்திருக்கும். இப்போ கல்யாண விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்க, வேற நல்ல விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்க. இந்த நேரத்தில் பண வரவு தானாக வரும். நீங்க செய்யக்கூடிய தொழிலில் வரும், உங்க குடும்பத்தில் வரும். திருமணம் பண்றீங்க, லைஃப் பார்ட்னர் நல்ல பண வசதியோடு வருவார். தரமான லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய அனுக்கிரகம் எப்படின்னா, உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறாரு. கௌரவம், இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறுவீங்க. யாரெல்லாம் பணத்துல நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்களோ, பணம் இழப்படைஞ்சிருக்கீங்களோ, பிசினஸ் லாஸ் ஆயிருக்கோ, அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆயிரும். கம்யூனிகேஷன் செக்டார்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பயணங்கள் நிறைய செய்வீங்க. இப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும். புதிய அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றி பெறும். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து அவரை குரு பார்க்கிறார். இது நல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். நீ உங்களுடைய முயற்சி எல்லாம் பெரிய வெற்றி பெறும். அப்படிப்பட்ட காலகட்டம். ஒரு தசாபுத்தி நமக்கு பலன் கொடுக்கணும்னா கூட தசாபுத்தி நாதன் லக்னாதிபதியோடு, லக்னத்தோடு தொடர்பு வரணும். இது முக்கியம். அப்படி உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனியை இப்பொழுது பெயர்ச்சியாகக்கூடிய குரு பார்ப்பது ஒரு பெரிய நன்மையை தருங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லைங்க. அவ்வளவு பெரிய நன்மைகள். ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி. இது நாள் வரைக்கும் சாதாரண ஒரு ஷாப் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்போ ஆன்லைனுக்கு மாறி பாருங்க, பெரிய வளர்ச்சி. அதே போல பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். அலைந்து தெரிந்து தொழில் செய்யறீங்களா, உங்க தொழில ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். தள்ளு வண்டி நடத்தி கொண்டு போய் பிசினஸ் பண்றீங்களா, உங்களுக்கு அதுல ஒரு வளர்ச்சி இருக்கும். டிரைவர்களா இருக்கிறீங்களா, உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். கன்சல்டண்டா இருக்கீங்களா, பெரிய வளர்ச்சி இருக்கும். பிறருக்கு மனநல ஆலோசகர்களா இருக்கீங்களா, உங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்கும். ரைக்கி ஃபாலோ பண்ணக்கூடியவர்களா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். நல்ல நேரங்க, அற்புதமான நேரங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். மகர ராசிக்கு தொட்டதெல்லாம் லாபம் தரும் நேரம். நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சி வழிபாடு செய்து பாருங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சித்தருக்கு மல்லிகை பூ அலங்காரம் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமா இருக்கும். மகர ராசி மகர லக்னம் எப்படி இருக்கு? சரியான டைம். 7-8 வருஷம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இப்போ தான் டைம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் மகரத்துக்கு நேரம் நல்லா இருக்குன்னு போட்டால் கூட கீழே திட்டிகிட்டு இருந்தாங்க, இல்லை எங்களுக்கு கஷ்டம், நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு. இப்போ வாக்கிய பிரகாரமும் சனி பகவான் மூவ் ஆகிட்டார். இப்போ வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ரீ. இப்போ தான் எல்லார் கண்ணும் பளிர்னு தெரியுது. இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால சூப்பராக உங்களை மேலே தூக்கிட்டு வருவார், நல்லா தூக்கிட்டு வருவார். ஆனால் ஒன்று சொல்கிற முக்கியமான விஷயங்கள் நிறைய லைஃப்பில் நடக்க போது, எல்லாத்தையும் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. நவம்பருக்குள்ளேயே பண்ணிக்கோங்க. ஏன்னா டிசம்பர் மாதம் ராகு பகவான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவார். அப்புறம் லைட்டாக சின்ன தடங்கள் வரும். அதனால் ஒரு நவம்பர் எண்டு வரைக்கும் டைம் சூப்பராக இருக்குது. கடகடன்னு முடிச்சிருங்க. 1 வருஷம்லாம் வெயிட் பண்ணுறாரு. சரிங்களா? இது ஒன்று. சரிங்க சார், எந்தெந்த விஷயம் சார் அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அந்தந்த விஷயம்லாம் நடக்கும். சும்மா உக்காண்டு தான் எதுவுமே இல்லை. எந்த விஷயம் நீங்கள் இறங்கி ட்ரை பண்ணுறீங்கன்னா நடக்கும். மகரத்துக்கு உழைக்க சொல்லி அங்கே தரணும். அப்படி உழைப்போம் நம்ம. சரிங்களா? உழைச்சி இருக்கிற ராசிங்களே பயங்கர கடுமையான உழைப்பாளி ராசியாருன்னா மகரம் தான். ஆனால் நல்ல உழைங்க, எக்ஸ்ட்ரா உழைங்க. எவ்வளவு நீங்கள் உழைச்சாலும் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு நல்லதாக உங்களுக்கு திரும்பி வரும். இது ஒன்று. முக்கியமாக எந்த விஷயத்துலாம் திருமண விஷயம். திருமணத்துக்கு டைம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த 7-8 வருஷத்தில் மகரத்துக்கு யாருன்னா பொண்ணு கொடுத்துருக்காங்க, இல்லை முக்கியமாக பையங்களும் கொடுத்துருவாங்க. பொண்ணு கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள அந்த வீட்டை வந்து கோயில் கட்டி கும்பிடலாம். ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க, தெரிஞ்சு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்படி யாருக்காவது ஆகலை, கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா இப்போ கல்யாணத்துக்கு டைம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மகரத்துக்குலாம் 7ஆம் வீடு வந்து சந்திரன், கடகத்தில் தான் இப்போ குரு பகவான் இருக்கார். உங்களுக்கு வர ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரொம்ப பாசமானவங்க, குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கிறவங்களாக இருக்கும். ஒன்று உங்களோட ஜாதகம் பார்த்தா கிரகத்துடைய பிளேஸ்மெண்ட் வச்சு ஒன்று அக்யூரேட்டாக சொல்லலாம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பாசமானவங்களாக இருப்பாங்க. இது ஒன்று. இன்னொன்று,
கல்யாணத்துக்கு வந்து அவ்வளோ அருமையான டைம் இருக்குது. உங்களோட இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இல்லை அவங்க வீட்டில் இருக்க இளைய சகோதரர்கள் சகோதரிகள் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒன்று. அடுத்து கல்யாணம் வேணும்னா என்ன வேணும்? டப்பு வேணும். டப்பு இல்லாமல் யார் பொண்ணு தருவா, இல்லை யார் பையன் தருவா? உங்கள் பிஸ்னஸ் போன வருஷமே சொன்ன பிஸ்னஸ்லாம் நல்லா பிக்கப் ஆகும், நல்லா பார்த்துக்கோங்கன்னு. யார் யாரெல்லாம் நல்ல உழைப்பு போட்டிங்களோ அவங்களே இப்போ ப்ராஃபிட் பிச்சுக்குன்னு வரும். எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு அம்மா சிங்கிள் உமனாக ஸ்டார்ட் பண்ணாங்க, சிறுதானியம் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இப்போ வந்து 150 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்க. ஒரு பீரியட் ஆஃப் 10-15 இயர்ஸ்லன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நடுவில் அவங்க மகரத்தில் அவங்க பட்ட கஷ்டம்னா இருக்குப்பா, அவ்வளோ முயற்சியில் இப்போ பயங்கரமாக மேலே தூக்கிட்டு வருது. அதனால் யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னு அவங்க எல்லாருக்கும் இப்போ நல்ல வாழ்க்கை மேலே வருது. பிஸ்னஸை சூப்பராக ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த வருஷம்ன்றது அதான் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்காக ஆண்டவன் வந்து அள்ளி கொடுக்கல, அப்படியே இறச்சிருக்கான். பர்சனலு ப்ரொஃபஷ்னல் ரெண்டுமே நல்லா இருக்குங்க. பர்சனலாகவும் கல்யாணம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ப்ரொஃபஷ்னலாகவும் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் உயர்வு எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து வேண்ட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சனி பகவான் வீடுன்றதுனால மங்கள சனீஸ்வரர். மங்கள சனீஸ்வரர்னா நம்ம திருக்கொள்ளிக்காடு சொல்லுவோம். சனீஸ்வரர் பகவான் கலப்பையோடு இருப்பாருன்னு சொல்லுவோம். சரி, எல்லாரும் 10 கோடி ஜனமாக கிளம்பி போக முடியுமா? நீங்கள் அப்போ என்ன பண்ணலான்னா ஜேஷ்டா தேவி கோவில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஜேஷ்டா தேவின்றது தான் சனீஸ்வர பகவானுடைய மனைவி. மனைவி இருக்கிற இடத்துலலாம் எங்கே அவர் இருப்பார், அவர் எங்கெங்கெல்லாம் மனைவியோடு இருக்காரோ அதெல்லாம் மங்கள சனீஸ்வரர். ஜேஷ்டா தேவினா மூதேவின்னு சொல்லணும். மூதேவியில் மூத்த தேவி, அந்த அம்மா தான் தேவிக்கெல்லாம் அக்கா, மூத்த தேவி. அந்த தேவி பார்த்தீங்கன்னா இடுப்பில் 2 குழந்தையோடு இருப்பாங்க, குளிகன் மாந்தி. எதிர்க்கே பார்த்தா சனீஸ்வர பகவான் இருப்பார். இவர் தான் மங்கள சனீஸ்வரர், குடும்பத்தோடு இருக்கார். எந்தெந்த கோயிலில் இருக்காரோ அங்கெல்லாம் போய் வேண்டுங்க. எங்கெங்கே இருக்கார், எல்லா ஊர்லேயும் இருக்கார், எல்லா பழைய கோயிலையும் இருப்பார். நான் சொன்ன மூத்த தேவினால பழைய கோவில்னால் இது கொல்லிமலை அறப்பள்ளீஸ்வரர். நீங்கள் வந்து திருவள்ளூரில் இருக்குது, செங்கல்பட்டில் முக்தீஸ்வரர் கோவில். முக்தீஸ்வரர் கோவில்ன்றது சிதம்பரம் கோபுரம் கட்டுறதுக்கு இங்கேருந்து பணம் அமைச்சிருந்தாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, சிதம்பரமே பெரிய பழைய கோவில், அதோட பழைய கோவில் முக்தீஸ்வரர். சரிங்களா? இந்த மாதிரி பழைய கோயில்கள்லாம் இருக்கும். ஜேஷ்டா தேவி தேடி போய் வேண்டுங்க. அந்த அம்மா வந்து தசமகா வித்யாவில் வர அம்மா தூமா தேவின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா எடுத்து அள்ளி கொடுத்தாங்கன்னா அவங்கள மாரி கொடுக்குறவங்க யாருன்னு வேண்டுங்க. ரொம்ப நல்லா வருவீங்க. நல்லா படையல் போட்டு அன்னதானம் கொடுங்க, சிறப்பாக வருவீங்க இந்த குரு பயிற்சியில். இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு வந்து எப்படிலாம் வேலை செய்யும், எது இதுலலாம் பாசிட்டிவாக இருக்குது, அது எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், எப்படி வழிபடணும், இதெல்லாம் க்ளீனாக சொன்னேன். மெயினாக உங்களுக்கு வந்து எது இதுலலாம் பாசிட்டிவாக நடக்கும், கல்யாணம், வேலை, பிஸ்னஸ், உடல் ஸ்ட்ரென்த்து, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், கடன் அடைக்கிறது, நோய் தீர்றது, வெளிநாடு போகிற ஆப்போசிட்டுமே முக்கியமான விஷயம் சொன்னேன். இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்க. உங்கள் நட்சத்திரம் பொறுத்து உங்கள் தசா புத்திலாம் வேறு நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன தசா புத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்தந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். இன்னொன்று எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ராசி லக்னம் ஒவ்வொன்றுக்கும் 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 2 கோடி பேருக்கு நம்ம வந்து பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம், பொது கருத்தாக சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். 800 கோடி ஒருத்தர் கூட ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது. ட்வின்ஸாக பிறந்தால் கூட வேறு வேறு ஜாதகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ரேகை மாதிரி வேலை செய்யறது ஜாதகம். அதனால் 2 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி துல்லியமாக சொல்லணும்னு எதிர்பார்க்காது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நடக்காது. அதனால் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. சார் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது சார் வீட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் சார், வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னா நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. தாராளமாக நம்ம வந்து என்னென்ன நல்லதோ அதை நம்ம எடுத்து சொல்லுவோம். அதை பார்த்து இந்த அஸ்ட்ராலஜி அழகாக எடுத்து பயன்படுத்திட்டு வாங்க. நான் இப்போ நிறைய வகுப்புகள் எடுக்கிறேன். இந்த அஸ்ட்ராலஜி சயின்ஸாக எப்படி வேலை செய்யுது, சயின்டிஃபிக்காக எப்படி வேலை செய்யுதுன்றதால நான் அந்த கிளாஸை சொல்லித்தரேன். அதெல்லாம் ஒன்றும் அடுத்து நிறைய படித்த பிள்ளைகள் வரீங்க. அஸ்ட்ராலஜி நம்பிக்கை, சாமி விளக்கேற்றுறது நம்பிக்கை, இது ஒர்க் ஆகும். ஆனால் அது பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதனால தான் விளக்கேற்றுறோமா, இதனால தான் இந்த தெய்வத்தை வழிபடுறோமா, எதுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் மூக்கடலை போடணும், ஏன் அவருக்கு வேர்க்கடலை போட்டால் ஏற்றுக்க மாட்டாரா? சாமி தானே.
அப்படி இல்லை. ஒவ்வொரு தானியங்களில் ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை அதிகமாக இருக்கும். மஞ்சள் மூக்கடலையில் வந்து குரு பகவானுடைய தன்மை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நேற்று இல்லை, பலாயிரம் வருஷமாக இதை நம்ம ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கோம். இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர்ஸ்லாம் கூகுளில் அவைலபிள் இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண படிக்க தான் நமக்கு அது சொல்லுவாங்கள்ல, ஆன்மீகம் ஒரு அறிவியல்ன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நல்லா வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடுங்க. நிறைய பெரிய ஆளுங்களை பாருங்கள், நான் யாருன்னெலாம் பேர் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் மஞ்சள் துண்டாக போட்டிருப்பாங்க. நான் வேதாத்திரி மகரிஷியை சொல்கிறேன். ஒன்றும் சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க. இல்லை நீங்கள் சன்னியாசியை பாருங்கள், மஞ்சள் கலந்த சந்தன கலர், இந்த காவி கலர்லாம் மஞ்சள் கலந்த சிகப்பு தான் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட குருவோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நீங்கள் அதுக்குன்னு எல்லாமே காவி உடையில் போக சொல்லலை, பட் மஞ்சள் கலர் ட்ரெஸ் ஒரு 20 வருஷத்துக்குலாம் முன்னாடி பாருங்களேன், பழனியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மனுக்கு வேண்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. ஆணோ ஜென்ஸோ மஞ்சள், இல்லை சில பேர் சிகப்பில் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் நம்ம ஜீனு வேறு மாதிரி தான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். மஞ்சள் போட உங்கள் ஆக்கர்ஷண சக்தி பயங்கரமாக ஏறும். அது இந்த குரு பயிற்சிக்கு குரு பகவானுடைய சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். தெய்வ குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கு, இல்லை முதியோர்கள் இல்லத்தில் பூந்தி எத்தனை கொடுங்க. அதை கொடுத்து பாருங்கள். வியாழக்கிழமை குரு வரையில் நீங்கள் வேண்டுது நடக்கும். நீங்கள் வேண்டுற எல்லா நல்ல விஷயமும் அந்த குரு பகவான் நடத்தி கொடுக்க பக்தி இன்ஃபோ தமிழ் சார்பாக விடை பெறுவது, நன்றி கூறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.